நம்ம ஒரு பாட்டில் குடிக்கிற தண்ணி பிளாஸ்டிக் பாட்டிலில் குடித்தோன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் நானோ துகள்கள், பிளாஸ்டிக் துகள்கள் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடுமையாக அது நம்மளை பாதிக்கும். அதனால் இந்த பாட்டிலில் குடிக்கிறது, பாட்டில்டு வாட்டர்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாமே ஆபத்தானவை. அடுத்து உடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு நாளைக்கு 10,000 அடி நடக்கணும், இல்லை 6,000 அடியாவது நடக்கணும் வயசானவங்க. உணவு காய்கறிகள், பழங்கள், அந்த மாதிரியான ஹெல்த்தியான வீட்டில் தயாரித்த நல்ல உணவுகளை சாப்பிட்றது. அதில் ஆடட் விஷயங்கள் குறைஞ்சிருக்கணும். நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாமல் உணவுகள் தரமாக செய்யப்பட்டதாக இருக்கணும். அந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் சர்க்கரை, ரத்த கொதிப்பெல்லாம் வராமல் இருந்தால் நல்லது. வந்தால் அதை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணும். மனதை நல்ல சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு பண்ணணும். அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. மனசில் ஒரு பக்கம் கவலைப்பட்டுக்கிட்டே, வருத்தப்பட்டுக்கிட்டே, எதை பற்றியாவது யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை மாற்ற முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணோன்னா உடலையும் மனதையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், சுற்றுச்சூழலையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இதை தான் நம்ம பயோ ஹேக்கிங்கிறோம். நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். ABCDEFன்னு ஒரு 10 விஷயங்களை பலமுறை நம்ம இந்த நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருப்போம். அப்போது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம இருந்தோன்னா நீண்ட நாள் வாழ முடியும், ஆண்மை குறைவு இல்லாமல் இருக்க முடியும், விந்தணுக்கள் குறைபாடு இல்லாமல் தரமாக இருக்கும்.